அந்த அளவுக்கு நம்முடைய அம்மா இங்க கலியுகத்தில் அவதாரமாய் வந்திருக்கிற இந்த நம்முடைய அருள் திரு அம்மா அவர்கள் போற அத்தனை பேருமே அம்மாவுடைய பார்வை படுற மாதிரி பாத்துங்க. ஏன்னா அம்மாவுடைய பார்வை பட்டாச்சுன்னு சொன்னா உங்களுக்கு சூரிய ஒளி கண்ட பனி போல அந்த துன்பம் எல்லாம் நீங்கிரும். அந்த அளவுக்கு அம்மாவுடைய பார்வைக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குது. இந்த ஆன்மீக ஊர்வலத்தை பார்க்கறதுக்காண்டி நான் வந்திருக்கேன். நானும் என் மிஸ்ஸஸ் வந்திருக்கேன். நிச்சயம் ஒரு வித்தியாசமான ஒரு இதுதான். அதாவது ஆன்மீகத்துல ஒரு பெரிய மைல்கல்னு சொல்லலாம். வித்தியாசமான எழுச்சியான இதுதான். எங்க பார்த்தாலும் இதுதான் அன்னை பராசக்தியினுடையது. எனக்கு கொஞ்சம் தெரியும் இது. ஆனால் இன்னைக்கு பார்த்ததுல ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி தான் வச்சுக்கலாம். இந்து மதத்துக்கு ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி, மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி தெரியுது. ಓಂ ಶಕ್ತಿ ಈ ಒಂದು ಇದಕ್ಕೆ ಆಗಮಿಸಿದ ಎಲ್ಲ ಒಂದು ಶಕ್ತಿಗಳಿಗೂ ಈ ಒಂದು ಮಾನಾಡ ಒಂದು ಮೆರವಣಿಗೆ ಬಂದ ಎಲ್ಲಾ ಶಕ್ತಿಗಳಿಗೂ ಅಮ್ಮ ಒಂದು ವಿಶೇಷವನ್ನು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಒಂದು 9 ಶಕ್ತಿ ಮಾಲೆಯನ್ನು ಹಾಕಿ ಏನು ಪವರ್ ಅನ್ನು ನಾವು ಪಡೆಯುತ್ತೇರೋ ಈ ಒಂದು ಮೆರವಣಿಗೆ ಬಂದು ಭಾಗವಹಿಸಿದ ಎಲ್ಲಾ ಶಕ್ತಿಗಳು ಆ ಒಂದು ಪವರ್ ಅನ್ನು ಆಗಮಿಸಿದ್ದಾರೆ ಅಂತ ಅಮ್ಮ ಅರುಳಾಕದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ತುಂಬಾ ಜಾಗದಿಂದ ತುಂಬಾ ಬಸ್ಗಳು ಮಾಡಿ ನಾವೆಲ್ಲ ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟು ಬಂದಿದ್ದೀರಿ. ಅದಕ್ಕೆ ನಮ್ಗೆ ಒಳ್ಳೆ பலன் ಕೊಡ್ತಾರೆ. ஓம் சக்தி. இது ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான ஊர்வலமா இருக்கு. மற்ற நிறைய ஊர்வலங்களை பார்த்து அதுல நிறைய வேண்டத்தகாத சம்பவங்களை எல்லாம் பார்த்துட்டு இதை பாக்குறப்ப நல்ல ஒரு அமைதி கிடைக்குது. நான் கல்லூரியில பேராசிரியரா இருக்கேன். மதுரையில தான் ரொம்ப நல்ல ஒரு வந்து பாக்குறதுக்கு ஜஸ்ட் வந்தோம். ஆனா வந்த பிறகு பார்த்தா பீப்புள்ஸ் ஆர் மெனி நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மதுரையில மீனாட்சி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ் இந்த இடத்துல இருக்கு. மீனாட்சிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோமோ அதே மாதிரி இந்த ஊர்வலத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்கு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஊர்வலம் அமைதியா நடக்கணும். ரொம்ப சந்தோஷமா மக்களோட சந்தோஷங்கள் என்னென்னவோ அதையெல்லாம் நிறைவேற்றி மதுரை மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்க எங்களை அம்மாவை வேண்டிக் கொள்கிறோம். எல்லா ஊர்களில இருந்தும் விருதுநகர், பெங்களூர், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், மதுரை உள்ளிட்ட எல்லா இடங்களில இருந்தும் பக்தர்களும் தொண்டர்களும் அணி அணியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அம்மானுடைய அருள் தரிசனம் பெற்று அவருடைய வாழ்க்கை மிகவும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களின் பக்தர்களின் பெரு விருப்பமாகும். ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கத்தோடு ஊர்வலம் கண்ணகி மிதித்த மண்ணில் கால் பதித்தது. ஓம்காரம் என்பது ஆன்மீகத்தினர் பொதுவான தத்துவம். இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு செல்லும் ஒரு அடையாள குறிப்பு ஒலியே ஓங்காரம். பிரபஞ்சத்தின் தெளிவின் கண்ணோட்டம் ஓங்காரம். ஓங்காரம் உச்சரிப்பின் போது ஒரு புத்தொளி மனதில் உதிக்கும். சீக்கிய, புத, ஜைன மதத்தினரும் இந்த தத்துவத்தை ஏற்றுள்ளனர். ஓம்காரம் உச்சரிப்பு மிருகத்தன்மையில் இருந்து மனித தன்மைக்கு மனிதனை அழைத்து வரும். பிரம்மத்தை அறிய ஓம் சரியான வழி என்கிறது யஜுர்வேதம். ஓசைகளில் நான் ஓம்காரம் என்கிறார் கிருஷ்ணர். தேவேந்திரன் அசுரர்களை அழித்த சக்தி ஓம்கார சக்திதான். அம்மா, அந்த ஓம்கார சக்தி ஓம் சக்தி உன் சக்தி அல்லவா? ஆம், ஓம் சக்தி தர்மத்தின் உச்சரிப்பு, அதர்மத்திற்கு அதுவே எச்சரிப்பு. தூக்கி வைக்க கால்களுக்கு சம்போ சிவா, ஏ சம்போ சிவா, தூக்கி பூவ ஜல்லாடம்மா சம்போ சிவ சங்கரா. துவங்குவதற்கு முன்னர் மதுரையில் உள்ள தெப்பக்குளம் செங்குளமாக மாறியதை இப்பொழுது நாம் காண்கிறோம். இப்பொழுது நீங்கள் பார்க்கும் இந்த காட்சி ஜோடிக்கப்பட்டோ அல்லது கம்ப்யூட்டரை வைத்தோ உருவாக்கப்பட்ட காட்சி அல்ல. எங்கு பார்த்தாலும் செவ்வாடைகள், எங்கும் செந்நிறம், செம்மை நிறம். இந்த ஊர்வலம் வந்து
இந்த தெப்பக்குளம் இப்பொழுது செவ்வாடைகளால் நிரம்பி வழிகிறதுமா. மதுரை ஆற்றுல அலறுங்கிற கூட்டம், பயங்கரமான கூட்டம், வேலுமுத்தூர் ஆதிபராசக்தி கூட்டம், எங்க பார்த்தாலும் செவ்வாடை, பாக்குற இடம்லாம் செவ்வாடை, தெப்பக்குளம் பூரா ஓரி மாரியம்மன் தெப்பக்குளம் பூரா செவ்வாடை, ஓம் சக்தி, எங்க பார்த்தாலும் ஓம் சக்தி, மக்கள் வெள்ளம், அலை பாயுது, எங்க பார்த்தாலும் செவ்வாடை, மீனாட்சி திருக்கல்யாணத்தோட மிஞ்சிருச்சு, ஓம் சக்தி. நாங்க மதுரையில இருந்து வரோம், நம்ம சாமி படம் தான் பார்த்தோம், கூட்டத்தை பார்த்தா நல்லா இதா இருக்கு, ஆன்மீகம் நல்லா வரும், ஆன்மீகம் அப்பொழுது கூட்டத்தை பார்த்தா நல்லா வலுவா இருக்கு, நல்லா இருக்கு ஆன்மீகம், வலுவான கூட்டம் பரவாயில்ல, நல்ல கூட்டம், மேல்மரத்துக்கு ஆதிபராட்சி நல்லா சக்தி இருக்கு. செவ்வாடை உடுத்தி இந்த மாதிரி உங்க கூட்டத்தை நாங்க பார்த்ததே இல்லை எங்கேயுமே, இந்தியாவில் இந்த மாதிரி கிடையாது. மதுரையில வந்து இவ்வளவு தூரம் நடக்குது நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல, ரொம்ப பிரபலமா இருக்கு. இதோ இங்கே 7 கடலாக செவ்வாடை கட்டி எழுந்து நிற்கும் கூட்டம் மதம் பிடித்த கூட்டம் அல்ல, மருவத்தூர் மார்க்கம் பிடித்த கூட்டம். இத்துடன் இன்றைய மறுவூர் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை காலை இதே நேரத்தில். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி. ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் மக்கள் சமுதாயம் இயங்கி வருகிறது. இத்தகைய நிலையில் ஆன்மீகத்தை வைத்துத்தான் ஆணவத்தை அழிக்க முடியும். இது அன்னையின் அருள்வாக்கு.